ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கலத்தப்பம் செய்ய போகிறோம். இது வந்து கேரளாவோட ஸ்பெஷல் ஒரு ரெசிபி. ஸோ எப்படி செய்யலாம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி நான் எடுத்துக்கிறேன். உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு கப்பு டம்ளர் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு 4 தடவை தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். அரிசி 2லேருந்து 3 மணி நேரம் ஊறினா போதுமானது. நீங்கள் 2 மணி நேரம் ஊற செய்யணுன்னாலும் தாராளமாக வந்து செஞ்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 மணி நேரம் அரிசி ஊற வச்சுருக்கிறேன். ஊற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். அரிசியோட வடித்த சாதம் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். வடித்த சாதம் வந்து 1 கப் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு அரை கப் அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்தா போதுமானது. இது ஃபஸ்ட்டு நான் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். நல்லா நைஸாக இந்த அளவுக்கு தோசை மாவோட கன்சிஸ்டன்சிக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா நைஸாக வந்து அரைச்சிருக்கிறேன். நிறைய தண்ணி சேர்த்து நம்ம அரைக்கக்கூடாது, ரொம்ப திக்காக அரைக்கவும் தேவையில்லை. நம்ம வந்து தோசை மாவோட அளவுக்கு அரைச்சா கரெக்டாக இருக்கும். 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகம் வேணும்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், நிறைய சேர்க்காதீங்க. சேர்த்துட்டு நான் இதை வந்து கரைச்சிக்கிறேன். ஏன் அப்படின்னா வெள்ளத்தில் நிறைய மண் இருக்கும், அது வந்து நம்ம கொஞ்சம் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அரைச்ச மாவை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். அது கூட சோடா மாவு சேர்த்துக்கிறேன். சோடா மாவு 2 பிஞ்ச் அளவு தான் எடுத்திருப்பேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்ச வெல்லத்தை நம்ம சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் என்னோடய வீடியோ எல்லாத்துலேயுமே வந்து பறவைங்களோட சவுண்ட் அதிகமாக இருக்க தான் செய்யும். அது டிஸ்டர்பன்ஸ்னு நினைக்காதீங்க. ஏன்னா நாங்கள் வந்து கிராமத்தில் இருக்கோம், இங்கே நிறைய பறவைகள் இருக்குது. அதனால் வந்து நான் எங்கே வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணாலும் எடுத்தாலுமே கண்டிப்பாக பறவைங்களோட சத்தம் கேட்டுட்டு தான் இருக்கும். அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய இங்கே பேர்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படி தான் சவுண்ட் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. பச்சரிசி மாவு அப்படிங்கிறதுனால அடியில் தங்கும், அதனால் நல்லா வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதில் வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படிங்கிறதால நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்மெல் வராத எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் அந்த மாதிரி ஸ்மெல் வரக்கூடிய எண்ணெய் வந்து சேர்க்காதீங்க. ஒரு மூடி தேங்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. இது மாதிரி கட் பண்ணி நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேங்காய் வந்து ரொம்ப முக்கியம். தேங்காய் கண்டிப்பாக சேர்க்கணும். நெய்யில் வந்து தேங்காய் நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இப்போது கரைச்சி வச்சுருக்கிற மாவை நம்ம தேங்காயோட சேர்த்துடலாம். அடி கனமான பாத்திரத்தில் செய்யுங்க. உங்களுக்கு அடி ஒட்டாமல் அவங்களுக்கு ஈஸியாக வந்து எடுக்க வரும். கேஸ் கட்டு விசில் எதுவுமே போடாமல் மூடி மட்டும் போட்டுட்டு 20 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா கீழே ஒரு தோசை தவா வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கடத்தப்பம் நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரம் வச்சுட்டு குக்கரோ வானலோ எது வேணால் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் வெந்தாலே போதும். முடிஞ்ச வரைக்கும் சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வந்து வெந்திருக்கு. அடி ஒட்டாமல் பாருங்கள், கத்தியில் எதுவுமே ஒட்டல, சூப்பராக வந்து வெந்துருச்சு. சூடாகவே நான் வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும், கஷ்டமான நமக்கு இருக்காது. இப்போ வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல ஒரு கேக் மாதிரி இருக்குது. வீட்டில் எதுவுமே இல்லைங்கிற டைமில் கூட அரிசி வீட்டில் எல்லார் வீட்லையும் கண்டிப்பாக இருக்கும். நம்ம வந்து டக்குன்னு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். இதுக்கு ரொம்ப நம்ம பொருளும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. தேங்காய், வெல்லம், ஏலக்காய், அரிசி, அவ்வளோதான். கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அப்போ தான் வந்து நமக்கு கேக் மாதிரி கொஞ்சம் அது உப்பி வருங்கிறது நம்ம சேர்க்குறோம். அவங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அது கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சொலையாக இருக்குது உள்ளார பார்க்குறதுக்கு. நல்லா சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து சாப்பிட்றதுக்கு. இது கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது சூடாக கட் பண்ணோன்னே எனக்கு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. நான் வந்து சூடாகவே கட் பண்ணி நான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பசங்களுக்குமே கொடுத்தேன். எல்லாருமே சாப்பிட்டு நல்லாயிருக்க சொன்னாங்க. ஏன்னா இது நாங்கள் அடிக்கடி செய்கிறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.